வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும், எது சார்ந்த விஷயங்களெல்லாம் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள், எது சார்ந்த விஷயங்களெல்லாம் அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பலனை பொறுத்தவரை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருப்பது ஒரே ராசியில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள். அதை கடந்து இதர கிரகங்களான குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய கிரகங்களும் இதில் அடங்கும். அதை பொறுத்து சிற்சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து இவர்கள் 7.5 சனியினுடைய துவக்க காலத்தில் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் மே 2024 வரை. அதற்கு பிறகு அவர் ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கின்றார், அதாவது 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார். ஜென்ம ராசியிலேயே இவர்களுக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். மற்ற கிரகங்கள் அவ்வப்போது இடம்பெயர்கின்றன. இதனை பொறுத்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிகச் சிறப்பான யோகங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். தாராளமா அந்நிய நாட்டு பயணங்களுக்கான முயற்சிகளை தெளிவா எடுக்கலாம். இதுவரை தடைகளாக இருந்து வந்த வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்ப சரியாகும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பணி இடமாற்றம் சார்ந்த முயற்சி எடுத்து வந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி இடமாற்றம் அமையும். சிலருக்கு அதை எதிர்பார்க்கலனாலும் அமையும். இது ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றமா இருக்கும்னு சொல்ல முடியாது. கூடுதல் பணிச்சுமை இருக்கும். அங்க உள்ள பணியாளர்கள் நம்ம கூட கொஞ்சம் இணக்கமா போகாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான சூழ்நிலை அமையலாம். அது உங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தலாம். அதே போல பார்த்துக்கிட்டோம்னா சுய தொழில் துவங்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்ல துவங்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சுலபமாக ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு பகவான் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். யாராவது உங்கள்கிட்ட நிறைய சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய மனிதர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அதிகப்படியான வருமானம் வரும் அப்படின்னு குறுக்கு வழிகள் யாராவது சொன்னாங்கன்னா அதை பயன்படுத்தாதீங்க, முடிஞ்சவரை தவிர்த்துக்கோங்க. அது சிற்சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசுக்கு எதிரான எந்த காரியங்களை தொட்டீங்கனாலும் பெரிய சிக்கல் அனுப்பிங்க, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை. பிரம்மாண்ட பேச்சுக்களை தவிர்த்துக்குங்க. தேவையற்ற வாக்குறுதிகள்லாம் யார்ட்டையும் கொடுக்காதீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால சில நேரங்கள் காப்பாற்ற முடியாமல் போகலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல வீண் விவாதங்கள்ல உங்கள் மேலதிகாரிகளிடம் ஈடுபடாதீங்க. நல்ல நண்பர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உறவினர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரை வாக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதுவும் குறிப்பா மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி அடைந்த பின் நீங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதுவரை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நட்பு வட்டாரத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிற்சில சங்கடங்களை தரக்கூடிய சூழல் உண்டு. நண்பர்களால சில பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுப காரிய நிகழ்வுகள் எல்லாமே மிகச்சிறப்பாக நடக்கும். அது சார்ந்து சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கொஞ்சம் நிதானமா முடிவெடுங்க, அவ்வளவுதான். வாய்ப்புகள் நல்லாவே அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மட்டும்தான் நிதானம் தேவை. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா உடல் சார்ந்து சிற்சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா மோஷன் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது மலப்புழை சார்ந்த ஏதாவது சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7.5 சனியுடைய துவக்க காலம் அப்படிங்கிறதுனால தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எலும்பு சார்ந்த விஷயங்கள், உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், சிறு குழந்தைகள் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும். ஞாபக மறதி ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போகணும். குறிப்பாக எலும்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். தடுமாறி கீழே விழலாம் சின்ன குழந்தைகள்லாம்.
அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. அடுத்தபடியா கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை கடன்களை கொஞ்சம் சமாளிக்கலாம். தீர்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வர மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சு கொஞ்சம் அடைக்கலாம். ஆனா மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பணத்தடுமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதை சமாளிக்கணும், வேற வழி இல்லை. முழுமையாக கடனை தீர்ப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியாது. அதுல கொஞ்சம் நிதானத்தோட இருங்க. அடுத்தபடியா தொலைதூர பயணங்கள் நிறைய ஏற்படும். ஆனா பயணங்களால் லாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு இருக்கும். இருந்தாலும் அது பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூடுதல் பணிச்சுமை அப்படிங்கிறது இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது 7.5 சனி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்தபடியா பெண்களை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. சோசியல் மீடியாவில் பகிரக்கூடிய செய்திகளில் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. மீனராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியா விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். எந்தவித தகவலாக இருந்தாலும் அந்த ரகசியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோட இருங்க. உங்களுடைய ரகசியங்கள் சில நேரங்கள் வெளில வந்துடலாம். உங்க மூலமாக அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் லக்னத்திலே, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகுவானவர் சோசியல் மீடியா சார்ந்த விஷயங்களை ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அது சார்ந்து ஏதாவது கெட்ட பேரை வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது உங்க உயர் அதிகாரி பேசும்பொழுது ரெக்கார்டிங் பண்றதோ, இல்ல உங்க மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர் உங்களோட வெல்விஷர் பேசும்பொழுது நீங்க அதை ரெக்கார்ட் பண்றது அவருக்கு தெரிஞ்சு போய் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. தலைமை பண்புல உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லதுதான். ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது ஏதாவது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படலாம். கொஞ்சம் அதுல கவனத்தோட இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை துர்க்கையை வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல பைரவரை வழிபடுதல் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நிதானத்தோட இருங்க. அன்னதானம் நிறைய செய்யுங்க. நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உடல் வருத்தி உழவார பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசாபுத்தி உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கூடுதல் நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தெளிவான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை இந்த ஆண்டில் மிகச் சிறப்பாக செய்து மகிழ்வோடு வாழ்வீராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.